ஏடி சீரியலுடைய அடுத்த எபிசோடுக்கான ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடு எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் என்ன நடந்தது அப்படின்றத ஷார்ட்டாகவே சொல்கிறேன். செழியன் இந்திராணி இவங்களுடைய டிவோர்ஸ் கேஸ் கோர்ட்டில் போயிட்டுருக்கு. இந்திராணி இவர்கிட்டேருந்து எனக்கு டிவோர்ஸ் கொடுங்கன்னு கேட்க, நான் என் மனைவி கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன்னு செழியன் ஒரு பக்கம் சொல்ல, 2 பேர் தரப்புலையும் விசாரிச்சுட்டு நீங்கள் 6 மாதம் சேர்ந்து வாழணும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு இங்கே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்திராணி செழியன் கிட்டே நீங்கள் என்ன கனவு கண்டாலும் நான் உங்கள் கூட சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அப்போது செழியன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது ஐலி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஏன் அண்ணி தான் உங்கள் கூட வந்து வாழணுமா, ஏன் நீங்கள் அண்ணி கூட சேர்ந்து வாழ மாட்டிங்களா, அதாவது வீட்டுக்கு வர மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி தான் ஐலி அந்த இடத்துல ஒரு ஐடியா கொடுப்பாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் ஸோ இங்கே இந்திராணி ரொம்ப டென்ஷனாக வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்போது செல்வநாயகி என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு தலைவலிக்குது, ஒரு காஃபி கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்க, அப்போது செழியனுடைய என்ட்ரி. ஸோ செழியன் காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. தேங்க்ஸ் சொல்லும்போது செழியனை பார்த்ததும் அந்த காஃபியை தூக்கி விட்டு எறிகிறாங்க. ஸோ அந்த இடத்துல உன்னை யார் இங்கே வர சொன்னது அப்படின்னு சொல்லி கபிலா, செல்வநாயகி இவங்க எல்லாருமே இங்கே செழியன் மேலே கோவப்படுறாங்க. அப்போ அயலி சொல்கிறாங்க, இது கோர்ட்டோட ஆர்டர், 6 மந்த் அண்ணியையும் அண்ணனையும் சேர்ந்து வாழ சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னதும் இந்திராணி எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போயிட்டாங்க. அப்போது செழியன் என்ன பண்ணுறாரு, சிரிச்சுட்டே நின்றுட்டு இருக்காரு. அப்போது சிவா சொல்கிறாங்க, இது கோர்ட்டோட ஆர்டர் அப்படின்னு சொல்ல, அப்போது ரித்திகா சொல்கிறாங்க, இது எங்களுடைய ஃபேமிலி பிரச்சனை, தேவையில்லாமல் நீ இதில் தலையிடாத அப்படின்னு சொல்ல, அப்போது நான் இதில் தலையிடலாமா அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. யாருன்னு திரும்பி பார்த்தா உதய பெருமாள். நான் தான் செழியனை இங்கே வர சொன்னேன், நான் தான் பர்மிஷன் கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல, யாருனாலையும் எதுவுமே சொல்ல முடியல. இதோட லாஸ்ட் எபிசோடு முடிச்சிருப்பாங்க. சரி, ப்ரொமோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாவை தன்னுடைய அப்பாவை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போது இந்திராணி என்ட்ரி கொடுக்குறாங்க. பாவை ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு வந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்போது ஐலி கிட்ட வந்து லஞ்ச் ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பைய எடுத்து கொடுக்க, அப்போது வா பாவை போகலாம் அப்படின்னு இந்திராணி பாவையை கூப்பிட, இல்லை அப்பா என்ன ஸ்கூலில் வந்து ட்ராப் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லும்போது, பிடிவாதம் பிடிக்காத வா அப்படின்னு சொல்லி பாவையை ஒரு பக்கம் கட்டாயப்படுத்தி இழுக்க, சரி விடு இந்திராணி நான் கொண்டு போய் விடுறேன்னு செழியன்னு ஒரு பக்கம் சொல்ல, இதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இவ என்னுடைய பொண்ணு அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு அங்கேருந்து போகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் செழியன் ஒரு பக்கம், சிவா ஒரு பக்கம், அயலின்னு இவங்க 3 பேரும் நின்றுட்டுருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, செழியன் இதெல்லாம் சமாளித்து இந்திராணியுடைய மனசை எப்படி மாற்ற போகிறாரு அப்படின்றதான். சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.